பொடி வந்து ரெடி பண்ணுறது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வரக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் விடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட் பண்ண என்ன ஆகும்னாக்கா இந்த மிளகா வந்து சீக்கிரம் வந்து வறந்துடும். அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ இருக்காது, மற்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நல்லா வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒற்றைக்கல்லை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸி பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து விட்டுக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து வதக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்தது வந்து போதும், அந்த சூட்டில் வந்து இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து நல்லா வந்து வதக்குது. ஸோ இது நல்லா வறந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸி ஜாருக்கு போடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சிம்பிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெடி பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா மொச்சக்கொட்டை உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மொச்சக்கொட்டை வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா காய்ட்டும். ஆயில் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். ஸோ நம்ம ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். போட்டு ஜஸ்ட் வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து அதை வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடல, பிகாஸ் ஆல்ரெடி அந்த கொட்டை வேக வைக்கும் போதே போட்டுட்டோம். ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கோங்க. ஸோ உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தாக்கா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 to 15 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து வெந்துச்சுன்னா சூப்பரான மொச்சக்கொட்டை உப்புமா ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காய்ட்டோம். காஞ்சி பிறகு ஸோ கடுகு, சீரகம், ஸோ வெந்தயம், ஸோ பூண்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம் ஸோ போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டாவும் வந்து நம்ம வந்து அரைச்சி தான் எடுப்போம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள், ஸோ பெருங்காயம், ஸோ ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுருக்கோம். நல்லா நம்ம அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கணும். ஸோ நல்லா வந்து கொதிக்கணும் இது. ஸோ புளி கரைச்சி தண்ணி ஊற்றிக்கணும். ஜஸ்ட் வந்து இது நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலக்கிக்கலாம். ஸோ 10 to 15 minutes வரைக்கும் கொதிக்கணும். வந்து கொதிக்கிட்டோம் அப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ புதினா சட்னி செய்கிறது பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, மிளகாய், சாமி மிளகாய் போட்டு கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து உளுத்தப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து எடுத்துடணும். ஃபுல்லாக எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி புதினா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எல்லாமே இழுத்துட்டு அப்புறமா வந்து போடணும். ஸோ புதினா வந்து இப்படி ஆட் பண்ணலாம். ஸோ போடுறப்ப நிறையா இருக்கும். பட் வதங்கிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து தேவையான அளவுக்கு வந்து புளி வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக தேங்காய் வந்து இருக்குது. வந்து மிக்ஸிக்கு போட்டுக்கணும். இது சூப்பராக போடணும். போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஸோ இது ஒரு 10 to 15 minutes வரைக்கும் எந்த பிறகு நம்ம வந்து மிக்சியில் அடிச்சிட்டா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா பொரி உப்புமா பஃப் ரைஸ் உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டு போகிறேன். ஆயில் போட்டுனா ஆயில் வந்து நல்லா காயட்டும். கடுகு, சீரகம், ஸோ கடலைப்பருப்பு, காஞ்ச கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த பஃப் ரைஸில் வந்து சால்ட் நட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்படி வந்து கொஞ்சம் டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வந்து இதில் வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா வறுத்த கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பஃப் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா தண்ணியில் போட்டுட்டு உடனே வந்து எடுத்துடணும். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இது போட்டுட்டு உடனே வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி வச்சுட்டு ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணி ஸோ இப்படி வந்து ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கி விட்டுக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு பஃப் ரைஸ் உப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று கடலைப்பருப்பு வந்து மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க, சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா தேங்காய் வந்து துருவி போட்டுக்கலாம். பட் சில பேருக்கு வந்து தேங்காய் பிடிக்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிடிக்கும். இது ரெண்டுமே ஆப்ஷனு. இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னியை செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பன்னீர் கிரேவி வந்து ஆயில் வந்து போட்டோம். ஆயில் நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா
பிரியாணி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தட் தான் சிக்கன் குழம்பு செய்யறதுக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து சிக்கன் குழம்புக்கும் வந்து ஊற்றிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இந்த ஸோ நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணோம். ஸோ மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து போட்டுருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வதக்கும் போதும் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து போட்டுனாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடணும். ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டு வந்து போட்ட வாசி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கிடணும். அந்த பச்சை வாசம் போகிறது நல்லா வதக்கிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி இது கீ வேணால் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு கலந்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்துக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொச்சின் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வதக்கி வச்சுக்க பன்னீர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவலக்கி உப்புமா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். செய்யுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அந்த இஞ்சி வந்து பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லை நான் அப்படியே போட்டுக்கலாம். எனக்கு அப்படியே போட பிடிக்கும். ஸோ அதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறமா முந்திரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யுது, இது வந்து வடை செஞ்சிருந்தோம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆயில் வந்து இப்போ செஞ்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து செய்யாதீங்க. லைக் இப்போ தான் வடை போட்டேன். ஸோ இப்போ வந்து செஞ்சிருந்தேன்னா ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து கடுகு நான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொண்ணி வந்து நல்லா வந்து வெந்துட்டு ஸோ இதை இஞ்சி போட்டு பச்சை மிளகா, ஆனியன், இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உளுத்தம் பருப்பு போட்டேன். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். ஸோ நல்லா வதங்கிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வேலை வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கணும். கொஞ்சம் பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதங்கணும். டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவலக்கி வந்து ஊற வச்ச அவலக்கி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே. ஸோ இது வந்து நல்லா வந்து கலப்பிட்டோம். ஒரு 10 to 15 minutes இருக்குது ஸ்டீம் இருக்கட்டும். அப்புறமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அப்படியே வந்து கேஸ் கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் வச்சுட்டா ஒரு 10 to 15 minutes வந்து சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மசாலா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து பொட்டேட்டோ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் வந்து லைட்டாக வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கிறேன்.
ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ கடுகு சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து போடலாம். அதை வந்து நல்லா வதங்கணும். ஸோ கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மஞ்சள் பொடி வந்து அப்புறம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கணும். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம். பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மசாலா யூஸ் பண்ணுறோம் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோம். தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ கொதிச்ச பிறகு தண்ணி வாட்டர் கட்டி பத்தலைன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ போட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து